திருவாராதனம்னாலே விளக்கேத்தனம் இல்லையா? எங்கேயா இருக்கட்டும், இதை நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஏதோ ஒரு பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஒரு கோட்டி சேவா கால ஆரம்பிக்கிறது, பெருமாளை கொண்டு ஒரு இடத்துல ஏழை பண்றோம், வண்டியில எங்கேயோ வெளியில போயிட்டு இருக்கோம், அப்ப ஒரு கோவிலை பார்க்குறோம், அங்க ஒன்றும் விளக்கு இல்லை, எதுவா இருந்தாலும் நிறுத்தி ஒரு சின்ன திரியை போட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றினால் சிறந்த பலம் கொடுக்கும். அதை இப்போ அது தங்கத்தாலான விளக்கேத்தனமா இல்லை வெள்ளியில விளக்கேத்தனமா, அதில் ரெட்டை விளக்கேத்தனமா, ஒரு முகமா இருக்கணுமா, ரெண்டு முகமா இருக்கணுமா, அது திரி என்னவா இருக்கணும், அதுதான் ரொம்ப வசதியான திரியா இருக்கணுமா, எவ்வளவு நேரத்துக்கு எண்ணெய், அது பசு நெய்யா இருக்கணுமா, என்ன எண்ணெயா இருக்கணும், இத்தனை கேள்வி கேட்கிறவாளுக்கு என்ன தெரியுமோ பேரு? கௌதஸ் குதாள்னு பேர். குதஹா குதஹா குதஹான்னு கேண்டே இருப்போம். அப்படின்னா இவன் ஒன்றும் பண்ண போறது இல்லைன்னு அர்த்தம். இப்போ இத்தனை நாள் யார் இந்த கேள்வி கேட்டாரோ அவர் விளக்கே ஏற்ற மாட்டார். யார் தெரியுமோ ஏத்துவா? 5 ரூபாய்க்கு அகல் விளக்க வாங்கி மடியில கட்டிண்டு அப்படி போற கோவில்லாம் எந்த கோவில்ல இல்லேன்னு பார்த்து ஒரு நிமிஷம் இறங்கி ஒரு துளி எண்ணெயை சேர்த்து இறைவா நீதாராய் பறை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான் பாருங்க. வையன் தகழியா வார்கடலே நெய்யாக, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, 2 இடத்துல ஏத்தினோடனே 3ஆம் கோவில் நின்று திருக்கண்டேன்னு சொல்லிட்டு போங்கோ. தானே பெருமாள் ரொம்ப ஆனந்தப்படுகிறார். ஆனா இந்த கேள்விகளா கேட்டு இருந்தோம்னால் இவன் கேட்டு தான் இருக்க போறான், ஒன்னும் ஆக போறது இல்லை என்று தான் அவர் முடிவு செய்வார். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, அது என்ன விளக்கேத்துறதுக்கு அவ்வளவு பெருமை? எங்கேயும் விளக்கேத்தினா அது சாஸ்திரோக்தம்ங்கிறது மட்டும் இல்லை, மங்களகரம். என்னைக்கா இருந்தாலும் இருட்டை போக்கி ஒளி கொடுக்கறது இல்லையோ, அஜ்ஞானம்ங்கிற அந்தகாரத்தை போக்கி ஞானம்ங்கிற ஒளியை கொடுக்கிறது. அதுதான் இந்த தீபம்ங்கிறதுக்கே இருக்கிற பெருமை. இப்போ யதா தீபோ நிவாதஸ்தகான்னு கண்ணன் கீதையில சாதிக்கிறார். ஒரு தீபத்துக்கு பெருமை இருளை போக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சம் வந்த பிற்பாடு தேஷாம் ஆதித்யவது ஞானம் பிரகாசயதி தத்பரம்னு கண்ணன் கீதையில சாதிக்கிறார். ஞானேன தூ தத் அஜ்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனஹா. நான் ஞானத்தை கொடுக்கிறேன் அர்ஜுனா, அதனால அவனுடைய அஜ்ஞானம் போறது. அந்த அஜ்ஞானம் போன உடனே தேஷாம் ஆதித்யவது ஞானம் பிரகாசயதி. சூரியன் எப்படி பிரகாசமா இருப்பாரோ அதை போல இவனு இந்த ஜீவாத்மா பிரகாசமாயிடுறான்னால் அடிக்கடி விளக்கேத்தான் அஜ்ஞானம் போறது ஞானம் வர்றது, அஜ்ஞானம் போறது ஞானம் வர்றது. எந்த அஜ்ஞானம்? ஆன்மீக அஜ்ஞானம். இப்ப ஜீவாத்மா பரமாத்மா தெரியல, பிரகிருத்தினால பிறந்திருக்கோங்கிறது புரியல, அனாதிகால கர்மத்தினாலேன்னு தெரியல, இந்த கர்மம் என்னதில்லை, சரீரம் இல்லாட்டா இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சிக்கவே இல்லை. இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இடவுமின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே கிடந்து நோவுபடுகிறோம். அந்த நோவு தொலையறதுக்கு அடிக்கடி இந்த விளக்கை ஏத்தி பார்க்கணுங்கிறா.